அனைவருக்கும் வணக்கம். சனி வக்ர பயிற்சி 2025. சனி பகவான் ஜூலை 12லிருந்து நவம்பர் 27 வரைக்கும் சுமார் ஒரு 139 நாள், ரவுண்டா நம்ம ஒரு 140 நாள்னு வச்சுக்கலாம். 140 நாட்கள் வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு. பொதுவா அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு, பின்னோக்கி டிரான்சிட் ஆவாரு. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா சனி பகவான் பின்னோக்கி டிரான்சிட் ஆகல, மீன ராசியிலேயே நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் வக்ரம் அடைகிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 9வது ராசியா வரக்கூடியது தனுசு. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரம் ஆகிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா இது நல்லதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி பொதுவா பார்த்தோம்னா மன உளைச்சல், மன ஆரோக்கியத்தை வெகுவா பாதிச்சு விட்டுரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடிக்கடி முரண்பாடு வரும். தாயாரோட கருத்து வேறுபாடு, தாயாருடைய உடல் ஆரோக்கியம் அன்ஸ்டேபிளா இருக்கிறது, தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தினால ஏதாச்சும் மருத்துவ செலவு தொடர்ச்சியா வருது. அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போறது, ட்ராக் மாறுறது, இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்கள்ல டிஃபால்ட்டா ஏற்படும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், மன ரீதியா நிறைய தாக்கங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சில மனதை கடினப்படுத்தக்கூடிய, கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உள்ளார்ந்து இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். இதை நீங்க பேசிக்கா கடந்த காலகட்டங்கள்ல ஃபீல் பண்ணிருக்கலாம். இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனியில சனி பகவான் வக்ரம் ஆகிற அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர். இயற்கை பவராக இருந்தாலும் சனி நமக்கு 2, 3க்குரிய ஒரு கிரகம். ரொம்ப முக்கியமான பிளானட் தான். அவர் கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. ஆனா இந்த 4ஆம் இடத்து சனி 4ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய பார்வைகளை மிக முக்கியமான இடங்கள்ல பதிக்கும். அதாவது 6ஆம் இடம், அடுத்தது ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம், மேலும் நம்முடைய ஜென்மஸ்தானம், நம்முடைய ராசியிலேயே சனியுடைய பார்வை. இந்த காம்பினேஷன் கொஞ்சம் பேடான இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும். ஆனா இப்போ வக்ரம் ஆகுறதுனால இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள், குழப்பம், கலக்கம், மன ரீதியான தாக்கம் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகும். சனியுடைய இந்த வக்ர பார்வை நமக்கு சுபமான மாற்றத்தை தரலைனாலும் இதனால் வரைக்கும் இருக்கக்கூடிய மன உளைச்சலுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும், மன தெளிவை கொடுத்துரும், புத்தி தெளிவை கொடுத்துரும். அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். இந்த வக்ர சனியில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஒரு சில விஷயங்கள்ல நம்ம கவனமாவும் இருக்கணும். அதை நான் டீடெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவதா இந்த வக்ர சனி காலகட்டத்தில் எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் டீடெயிலா பார்க்கலாம். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே சரியாகும். இவ்வளவு நாள் மன ரீதியா நிறைய கவலை, வருத்தம், மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சு ரொம்ப வருத்தம் அடைகிறது, இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். இப்போ அந்த குழப்பம், வருத்தத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதே மாதிரி தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் டோட்டலா சரியாயிடும். மேலும் தாயாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, தாயாரோட ஏற்பட்ட முரண்பாடான சூழ்நிலைகள் இதெல்லாம் டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப குறையும். படிப்புல நல்லா தெளிவா இப்ப பயணிக்க முடியும். படிப்புல இருந்த தடை, தாமதம், தடுமாற்றம் இதெல்லாம் டோட்டலா சரியாகும். படிப்புல ஒரு தெளிவான ஒரு பாதை கிடைக்கும், எதுல நம்ம பயணிக்கணும், எது நமக்கு தேவை அப்படின்னு மாணவ மாணவிகளுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல கடந்த காலகட்டங்களில் அடிக்கடி செலவு இருந்திருக்கலாம். வண்டி வாகனத்தை அடிக்கடி மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்ததெல்லாம் இப்ப கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்ணுவீங்க. வண்டி வாகனத்துல இருந்த பழுது நீக்கல் சார்ந்த வகையான சில பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதிகமான அலைச்சல் இப்போ குறையும். இந்த அர்த்தாஷ்டம சனி ஆக்டிவேட் ஆயிட்டாலே நிறைய அலைச்சலை கொடுத்துரும். ஒரு இடத்துல இருந்திருக்கவே முடியாது, தொடர்ச்சியா பயணத்திலேயே இருந்திருப்போம். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படியே மாறி மாறி டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். அது நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்திருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோன்னா பாடியை ரொம்ப டயர்ட் பண்ணிருக்கும். ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்திருக்கும். அசௌரியமான சூழ்நிலைகளை கொடுத்திருக்கும். இதை அர்த்தாஷ்டம சனி பேசிக்கா பண்ணும். இப்ப வக்ரம் ஆகுறதுனால அலைச்சல் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். பாடி நல்லா உங்க கண்ட்ரோலுக்கு வரும். ஹெல்த்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும். உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அது இப்போ சரியா இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆனா மருத்துவ செலவு இந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் அது சுபமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துரும். அதை நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன்.
அடுத்து சனியுடைய வக்ர பார்வை நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. இந்த 6ஆம் இடத்துல சனி பார்வை பதிகிறது வந்து பேசிக்கா பார்த்தோம்னா கடன் தொந்தரவு ஏதாச்சும் இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். அதே மாதிரி பொருளாதார நெருக்கடி இப்ப குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். வெளியில யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த பணம் இப்ப திரும்ப கைக்கு கிடைக்கும். அது ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு பழைய கடனை முடிச்சுட்டு புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சுப மாற்றத்திற்காக ஏதாச்சும் சுப விரைய கடன்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டா எதுலயும் அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். எல்லாத்துலயும் ஒரு அளவுக்கு நியூட்ரலா டிராவல் பண்றது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இருப்பினும் பழைய கடன் சுமைகள் இப்ப குறையும். அதை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பான முறையில் கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு அதிகமா இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும். யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ அவங்களே இப்போ உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதுல ஒரு சில எதிர்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். ஆனா அந்த எதிர்ப்புகள் இப்போ குறைய ஆரம்பிக்கும். பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட்டிவா மாறுவாங்க. எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா தெரிஞ்சதோ அதெல்லாம் இப்ப பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும். அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து சனி பகவானுடைய சப்தம பார்வை ஜீவனஸ்தானத்துல பதியும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கடந்த காலகட்டத்தில் ஒரு நிம்மதி இல்லாத மனநிலை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. இப்போ அதெல்லாம் சரியாகும். தொழில் உத்தியோகத்துல இருந்த அசௌகரியமான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எல்லாமே மாறிடும். அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு 90% இந்த காலகட்டங்களில் கிடைச்சிடும். இந்த நேரத்தில் நீங்க முயற்சி பண்ணும்போது சுப செய்திகள் தாராளமா எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மனசுக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு உத்தியோக வாய்ப்பு இந்த 140 நாட்களுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சனி வக்ரத்துக்கு பிறகு இந்த ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல தொழில், இதெல்லாம் சிறப்பான முறையில் அமையும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அதை சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்றதுக்கான ஏதுவான சூழ்நிலைகள்லாம் இப்ப கிடைக்கும். அதே போல உத்தியோகத்தில் இருந்த பணிச்சுமை, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அசௌகரியமான சூழ்நிலை அதெல்லாம் டோட்டலா சரியாகும். ஹெவியா டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது அந்த டியூட்டிலாம் இப்ப குறையும். ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். அடுத்தது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா தொழில இருந்த தொய்வு நிலையெல்லாம் சரியாயிடும். தொழில் நஷ்டத்துல போயிருந்தாலும் இப்ப லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். அடுத்த 140 நாட்கள் உங்களுக்கு தொழில் ரீதியா நல்ல growth இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவ்வளவா அட்வைசபிளான டைம் கிடையாது. கடன் வாங்கி குறிப்பா எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா பொருளாதாரம் ஒரு பக்கமா போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணிடாதீங்க. அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ரொம்ப ஸ்மால் லெவல்ல பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில இருக்கீங்கன்னா அதுல மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய சுமையை இன்னும் கூடுதலா அதிகப்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து. இருக்கிறத ஸ்மூத்தா நகர்த்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த காலகட்டம். நீ ஆல்ரெடி போட்ட முதல்ல இப்ப எடுத்துடலாம், அந்த ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிடலாம். அதுக்கு இந்த காலகட்டம் நல்லா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா கூடுதலா அட்வான்ஸா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு அட்வைசபிளா இல்ல. அதனால அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்து சனியுடைய 10வது பார்வை ஜென்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராசி மேல பதியும். இவ்வளவு நாள் இருந்த சிந்தனை குழப்பம், இவ்வளவு நாள் இருந்த புத்தி தெளிவில்லாத மனநிலை அதெல்லாம் டோட்டலா சரியாகும். தெளிவா முடிவு எடுக்க முடியும். ஒரு விஷயத்துல போக்கஸ்டா டிராவல் பண்ண முடியும். கவனச்சிதறல் இல்லாம நம்மளால ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செய்ய முடியும். மனச்சோர்வு, புத்தி தெளிவில்லாத மனநிலை இதெல்லாம் டோட்டலா சரியாகும். தலை, முகம் இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அது இப்போ சரியாகும். முடி உதிர்தல் அப்படிங்கிற பிரச்சனை இப்ப குறைய ஆரம்பிக்கும். தலை வலி பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல ஏதாச்சும் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா அதுக்கு இந்த டயத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியும். ஏதாச்சும் குழப்பம் மனநிலையில இருக்கீங்கன்னா ஜூலை 12க்கு மேல உங்களுடைய முடிவுகள் தெளிவாகும். ஒரு புரிதல் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிறது 2ஆம் அதிபதி வக்ரமாகி 4ஆம் இடத்துல. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கலாம். குடும்பத்துல அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு ட்ராக்ல போவாங்க. எதையுமே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஃபேமிலியை கொஞ்சம் பராமரிக்கணும். குடும்பத்தை கொஞ்சம் நம்ம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல தேவைகளும் உங்களுடைய உதவியும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. ஆகவே அதை கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்றது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். குடும்பம் சார்ந்த எண்ணமும் குடும்பம் சார்ந்த கவலையும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை இந்த 2ஆம் அதிபதி வக்ரம் ஆகிற காலகட்டத்தில் டிஃபால்ட்டா கொடுத்துரும். அதே மாதிரி ஃபேமிலியில தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆர்குமெண்ட்ல எல்லாம் டக்குன்னு இறங்கிடக்கூடாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பந்தம் இல்லாம உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னா நீங்க அந்த இடத்தை விட்டு நைஸா நழுவிடுறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத ஆர்குமெண்ட்ல இறங்காம நம்முடைய வார்த்தைகளை நம்ம காத்து டிராவல் பண்றது ரொம்ப ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அவசரப்பட்டு வார்த்தையில விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல கோபப்பட்டு டக்குன்னு வார்த்தை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு, அது தைரியத்தை கொடுத்துரும். அசாத்தியமான ஒரு நம்பிக்கையை கொடுத்துரும். கோப உணர்வு அதிகமா கொடுத்துரும். என்னானாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொடுத்துரும். அதுல 2ஆம் அதிபதி வக்ரமாயி 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பேசுறோம்னு தெரியாம
வார்த்தையை வெளியிட்டுட்டு பிறகு அதை பத்தி யோசிச்சுட்டு நம்ம வருத்தம் அடைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதுல வார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். நீங்க பேசக்கூடிய வார்த்தை, வெளியிடக்கூடிய வார்த்தைகளை யோசிச்சு வெளியிடணும். சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் பெரிய அளவுல எதுலையும் பாதிக்கப்படல. 7ஆம் இடத்துல குரு பலம் ரொம்ப நல்லா இருக்கு. குரு பார்வை நம்மளுடைய ராசியை சுபத்துவப்படுத்துது. இது ரொம்ப நல்ல அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் ஒரு வெற்றியை கொடுத்துரும். இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சி பண்றீங்கன்னா தாராளமா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருமண முயற்சிகளை தொடர்றதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணம் சார்ந்த வகையில சுப மாற்றங்கள் தாராளமா நடக்கும். ஜூலை 12க்கு மேல திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அடுத்து திருமணமானவர்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம், கவலை எல்லாம் சரியாகும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பின்தங்கி இருக்காங்கன்னா அது இப்ப சரியாகும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை இந்த நேரத்துல நீங்க கிரியேட் பண்ணி கொடுப்பீங்க. சோ அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அர்த்தாஷ்டம சனியும் வந்து இப்போ வக்ரம் ஆகுது. குருவும் நல்ல நிலையில தான் இருக்காரு. அதனால பிள்ளைகளோட சப்போர்ட் பூர்ணமா கிடைக்கும். பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை, பிள்ளைகள் பற்றிய வருத்தங்களுக்கு இப்போ ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம். குரு பலம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நேரத்துல உங்களுடைய இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த முயற்சி ஒரு நல்ல ஒரு செய்தியை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும். 6ஆம் இடத்துல சனியுடைய வக்ர பார்வை இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மெடிக்கல் நீட்ஸ் ஏதாச்சும் தேவைப்படலாம். மெடிக்கல் நீட்ஸோட சுப செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும். இருப்பினும் இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்தி தாராளமா கிடைக்கும். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம். இதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது 6ஆம் இடத்துல சனியுடைய வக்ர பார்வை அது நல்லதாக இருந்தாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்களும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகளும் இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும். பண தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த உங்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரம் கைக்கு வந்து சேரும். அது ஒரு சூட்சமம் இருக்கு. ஏன்னா வக்ர பார்வை 6ல பதியும் போது எப்படியோ உங்களுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றப்படும். ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்ச விஷயங்களை இப்ப செய்யலாம். ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் நல்லா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நிறைய பேருக்கு கடன் சார்ந்த தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது நல்லதுதான். கடன் தொந்தரவு அதிகரிக்கும் போது அதை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணமும் அதிகரிக்கும். அதனால இந்த 140 நாட்கள் கடன் தொந்தரவுல இருந்து வெளில வரணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு அதிகரிக்கும். கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடன் எல்லாம் குறைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. நிறைய பேர் அந்த கடன் தொந்தரவுல இருந்து வெளிலையும் வருவாங்க. ஸோ அதுக்கு இந்த காலகட்டம் நல்லா ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஓவரால் அந்த சனி வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு டோட்டலா குறையும். இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த நேரத்துல தாராளமா செய்யலாம். அதுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு கேப்பபிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபேமிலி, உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், பொருளாதாரத்தோட அந்த மேனேஜ் பண்ற அந்த விஷயம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கு. மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா வருது. அதனால வர ஆப்பர்ச்சுனிட்டியை டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓவர் திங்க் பண்ணி எதையும் இழந்துடாம உங்களுடைய முயற்சியை செய்யுங்க. அதுல சுப செய்தி தாராளமா கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்தது கோச்சார ரீதியாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து டெஃபினட்டா மாறுபடும். உங்களுக்கு ஒரு நல்ல யோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு பெருசா தெரியாது. பாதிப்புகள் எதுவுமே உங்களை நெருங்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது. இங்க பூரா பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும். எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய இந்த தசா புக்திகளை நீங்க சரியா கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கணும். உங்களுக்கு நல்ல யோக தசை நடக்குதா இல்ல அவயோக தசை நடக்குதா, இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு அந்த சப்ஜெக்ட்லாம் நீங்க பாத்துக்கணும். இது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை நீங்க அணுகும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு மனநிலையை அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்போதைய மனநிலையை தான் குறிக்கும். உங்களுடைய மனசு தற்போதைக்கு எப்படி இருக்கு அதை வந்து கோச்சாரம் குறிக்கும். அது ஆக்ஷனா மாறுமா அப்படிங்கறத வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். கொடுப்பினை தான் உங்களுக்கு முடிவு பண்ணும். அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இந்த கோச்சாரத்தை கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆகவே வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப டீடெயிலா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ராசிக்கும் டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி குரு பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் இதெல்லாம் டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க.
பாருங்க. அது உங்களுக்கு ஒரு வகையில சின்னதா ஏதாச்சும் ஒரு புரிதலை கொடுக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னம், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா பொது வாழ்க்கை பலன்கள் அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஜெனரல் லைஃப் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பதிவுகளை நீங்க இன்னும் பார்க்கலைன்னா அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம், ஒரு தெளிவான புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அந்த பதிவுகளை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க, ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்முடைய சேனல்ல பதிவிடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.